அந்நாளிலே பவுலும் சீலாவும் காயப்படுத்தப்பட்டார்கள். பயங்கரமாய் அடிக்கப்பட்டார்கள். எந்த தப்பும் அவர்கள் செய்யவில்லை. எந்த தப்பும் செய்யவில்லை. அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிசாசு பிடித்த ஒரு ஸ்திரீயை விடுவித்து நார்மல் நிலைக்கு கொண்டு வந்தார்கள். நன்மை செய்ததற்காக அநியாயமாக அவர்களை அரெஸ்ட் செய்து உடல் அனைத்தையும் ஊனமாக்கி சிறைச்சாலையிலும் அடைத்து விட்டார்கள். எப்படி துதிக்க முடியும் தேவனை? அன்று ராத்திரி எப்படி துதித்து பாட முடியும் தேவனை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பவுலும் சீலாவும் அவர்கள் வாழ்க்கையில புரிந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அதற்கு பின்னால் தேவன் தம்முடைய நோக்கத்தை, ஒரு நன்மையை வைத்திருப்பார். அது தடையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஆபத்தாக இருக்கலாம், அல்லது அபாயமாக இருக்கலாம், அல்லது அவமானமாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கிய குறைவோ பணப்பிரச்சனையாகவோ இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவுலும் சீலாவும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். தயவு செஞ்சு கவனிக்கணும். சீலா என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? பவுல் தீமோத்தேயு ஒரு இளைஞன். ஆனால் சீலா இளைஞன் அல்ல. சீலா யதார்த்தத்தில் எருசலேமிலே இருக்கின்ற சபையிலே ஒரு மூப்பன். அந்தியோக்கியா சபை அங்கே வளர்ந்து கொண்டிருந்த போது அவர்களை பார்த்துக்கொள்வதற்கும் நேர்த்தியாய் வழிநடத்துவதற்கும் அனுப்பப்பட்டிருந்த, கவனிங்க, எருசலேம் சபையைச் சார்ந்த ஒரு மூப்பன். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி. தீமோத்தேயு இளையவன், மார்க்கு இளையவன். இவர்கள் எல்லோரும் இளையவர்கள்தான், வாலிபர்கள். ஆனால் சீலா வாலிபன் அல்ல, பெரியவன் தாங்க. எருசலேமிலே இருந்த சபையிலே மூப்பனாக இருந்தவன். எனவே பவுலும் சீலாவும் இந்த இருவருமே கூட தேவனை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய சித்தத்தை உணர்ந்திருந்தவர்கள். காயப்படுத்தப்பட்டிருந்த போதும் கூட அவர்கள் அந்த காயங்களை பார்த்து தேவனை கேள்வி கேட்கவில்லை. இதுவா நீர் எங்களுக்கு செய்வீர்? சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தால், உம்முடைய வார்த்தையை கொடுத்துக் கொண்டிருந்தால், இதுதானா நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற உம்முடைய வெகுமதி? இப்படித்தான் செய்வீரா? உம்மை நம்பியதற்காக, உம்மை விசுவாசித்ததற்காக, உமக்கு ஊழியம் செய்வதற்காக இதுவா எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கவில்லை. நம்மில் சிலர் கேள்வி கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால், உன் வாழ்க்கையிலே நீ பிரச்சனைகளுக்குள்ளாக போகிற போது அந்த பிரச்சனைகள் எதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ என்பதை புரிந்து கொள்ளாவிட்டால் அது பக்குவம் அல்ல. இன்னைக்கு நம்மள சில பேர் அப்படி இருக்காங்க. பவுலும் சீலாவும் தேவனை கேள்வி கேட்கவில்லை. காயப்படுத்தப்பட்டார்கள், கேள்வி கேட்கவில்லை. அடிக்கப்பட்டார்கள், கேள்வி கேட்கல. சங்கிலிகளினாலே கட்டப்பட்டார்கள், தேவனிடம் கேள்வி எழுப்பவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் அந்த காயங்களுக்கு மத்தியில், அவமானங்களுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர்கள் என்ன செய்தார்கள்? முழுக்க தேவனை துதித்து பாடினார்கள். அதைக் கண்ட தேவன் என்ன செய்தார்? சிறைச்சாலையை ஷேக் பண்ணிவிட்டார். என்று தேவனை துதிப்பதிலே ஒரு வல்லமை உண்டு. பிரச்சனைகளுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில், கண்ணீருக்கு மத்தியில் கடக்கிற போதும் கூட என் தேவன் அநியாயம் செய்கிறவர் அல்ல. என் தேவன் மிகுந்த நம்பிக்கைக்குரியவர். இன்று நான் சந்திக்கிற இந்த பிரச்சனையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், இந்த அவமானமாக இருந்தாலும், கற்ப பலன் இல்லாமையாக இருக்கட்டும், அல்லது இதை போன்ற அநேக கஷ்டங்களுக்குள் நான் கடந்து போகிற போதும் கூட இவைகளுக்கு பின்னால் என் தேவனுடைய ஒரு வல்லமையான திட்டம் ஒன்று உண்டு. அந்த திட்டத்தை ஒரு நாளிலே என் தேவன் என் கண்முன் கொண்டு வருகிற நாள் ஒன்று வரப்போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். எனவே கஷ்டத்தின் மத்தியிலும் என்ன செய்வேன்? அவரை துதிப்பேன். காயங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை அவர்கள் துதித்தார்கள். வாங்கின அடியினால் வலியும் வேதனையும் இருக்கிற போதும் தேவனை துதித்தார்கள். என்ன நடந்தது? நன்மை நடந்தது. என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது? ஒரு ஆத்தும ரட்சிப்பின் காரியம் நடந்தது. தேவன் பூகம்பத்தை அனுப்பினார். சிறைச்சாலைகள் எல்லாம் ஷேக்கானது. கதவுகளெல்லாம் உடைந்தன. தாழ்பாள்கள் கூட முறிந்து போயிற்று. விலங்குகள் கூட அரிந்து போயிற்று. சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் எல்லாரும் தப்பி ஓடி இருக்க வேண்டும். ஆனால் தப்பி ஓட வேண்டிய கைதிகள் மாறிப்போயிருந்தார்கள். அந்நாளிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடுகையில்
ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கையில் பாடலோடும் ஜெபத்தோடும் கூட தேவனுடைய மகத்துவங்களை விவரித்துக் கொண்டிருந்ததினால் கைதிகள், அதாவது தப்பி ஓட வேண்டியவர்கள், பூகம்பத்தினால் கதவுகளெல்லாம் முறிந்து போயிருந்தவேதோ ஓட வேண்டியவர்கள் ஓடவில்லை, மாறிப்போயிருந்தார்கள். துதிக்கருளாயிருக்க வேண்டும். நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜெபிக்கிற நிலையில் நீ இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம் எல்லோருக்கும் அருளிச் செய்வாராக. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எதிர்கொள்கிற கஷ்டங்களைக் கண்டு எத்தனையோ தரம் சாத்தானுக்குரியவர்களும் இந்த கேள்விகளை கேட்கிற போது பதில் கிடைக்காமல், பதில் தெரியாமல், எப்படி பதில் சொல்வதென்று புரியாமல் அழுத நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்டையா. ஆனால் ஒன்றை மாத்திரம் உணர்ந்திருக்கிறோம், உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது நம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. அதுதான் யதார்த்தம். இன்றும் என்னுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதோ, இவைகளெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு புரியாதவைகளாயிருக்கிறதோ, அதை நீர் புரிந்திருக்கிறீர். எனவே ஆரம்பமும் தெரியும், அதன் முடிவும் உமக்கு தெரியும். புரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே, வழியே தெரியாத பாதைகளுக்குள்ளே, ஒன்றுமறியாத சூழ்நிலைக்குள்ளே ஒருவேளை நாங்கள் கடக்க வேண்டியிருக்கிற போது உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து உம்மையே சார்ந்து கொண்டு, என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிறார் என்றால் கட்டாயமாக இவைகளுக்கு பின்னால் அவருடைய தீர்க்கமான ஒரு தீர்மானம் உண்டு என்று நம்பி நாங்கள் முன்னேறவும். ஆண்டவரே சந்தேகப்படாமல், அவரிடத்தில் கேள்வி கேளாமல், உற்சாகம் இழக்க மாட்டேன், சோர்வுக்கு ஆளாக மாட்டேன், பேராசைக்கு இடம் தர மாட்டேன். நம்புவேன், என் தேவனை மாத்திரமே நம்புவேன். அவர் பதிலை அருளிச் செய்யும் வரைக்கும் நம்புவேன். பதிலை பெற்றுக்கொண்ட பிறகு அவரை பாடி துதிப்பேன். என் ஜெப வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருப்பேன். இதுதான் என் தீர்மானம். என் ஆண்டவரே, யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை உம்மிடம் அர்ப்பணித்து உள்ளபடியே தங்களுக்கு இருக்கிற எல்லா பாரங்களையும் பொறுப்புகளையும் உம்முடைய கருத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகளின் தேவைகளெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி நீ தீர்க்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.